அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். கதை பெரிய சரிதம் எழுதும்போது அதன் முழு பின்னணி கதையையும் வரலாறு தெரிந்து கொண்டு சுவைப்பட எழுத வேண்டும். கதை வரலாறு மட்டுமே இருந்தால் ஏதோ பள்ளி பாடம் படிப்பது போல இருக்குமே. வரலாற்று பின்னணி இல்லாமல் எழுதினால் கதை விடுகிறான் பார் என்கின்றார்களே. மேலும் கதை இதிகாச புராணங்கள் பற்றி எழுதும்போதும் அதன் முழு விவரமும் அறிந்து கொண்டு அணி சேர்த்து பக்தியும் பக்குவமும் அணிவகுத்து நிற்கும் விதம் எழுத வேண்டும். கதை பெருங்கதை எழுதுபவர் கதை பொய் செய்தி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கதை சொல் மற்றும் கதை உரையாடல் அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற் போல அமைய வேண்டும். கதைக்காரன் கதை சொல்பவன் கதைக்காரனாய் தந்திரம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். வாசகர்களில் கதைக்காரன் வாயாடி மற்றும் வீண் பேச்சுக்காரன் இருக்கக்கூடும். ஏதாவது ஒரு குறையை சொல்பவர்களாக அவர்கள் இருக்கக்கூடும். கதைத்தல் சொல்லுதல் சுவாரஸ்யமாய் இருக்க வேண்டும். ஆர்வத்தை தூண்டுவதாகவும் இருக்க வேண்டும். கதைத்தலாக வளவென்று பேசுதல் இருக்கவே கூடாது. தெளிவாகவும் கதைப்போக்கு நீரோடை போலவும் அமைய வேண்டும். கதை தண்டாயுதம் கதை ஏந்திய முருகனை மனதில் நினைந்து கதை எழுத ஆரம்பியுங்கள். கதை சொல்லும் கதையும் விதம் இனிமையாகவும் புதுமையாகவும் இருக்க வேண்டும். கதை பண்ணுதல் கதா காலட்சேபம் பண்ணுதல் என்பது மற்றொரு கலை. பார்வையாளர்கள் முன்னால் அமர்ந்திருக்க அவர்களது கவனம் முழுவதையும் தன்னிடம் ஈர்க்கும் விதம் நகைச்சுவை, பக்தி, ரசம் மற்றும் புதுமை இவை நிறைந்ததாய் அமைத்தல் நலமாக இருக்கும். இன்னொரு விஷயம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கதை பிடுங்குதல் பிறர் வாயினின்றும் ரகசியம் வெளிப்படச் செய்தல் சாதாரணமான விஷயம் அன்று. அது யாரோடு பேசுகிறோமோ அவர்களது இயல்பு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இன்னும் ஒன்று உண்டு, அதுதான் கதை மாறுதல். பொருள் பலபட பேசுதல் நமது அகராதி கவிதை மாதிரி என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த காலத்தில் அரசர்கள் கதையறிதலில் உளவறிதல் கை தேர்ந்தவர்களாய் இருந்தனர். வள்ளுவரும் ஒன்றினை ஒற்றால் ஒற்றுக என்பார். நிறைய கதைகள் பேசிவிட்டேன். இது பெருங்கதையா இருக்கிறதே என்று எண்ணுகிறீர்களா என்று உலகம்மாள் அம்மையார் கோவையிலிருந்து நமக்காக செய்தி பகிர்ந்துள்ளார். நன்றி, வணக்கம்.